சமூக வலைதள பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தும் சீமான். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காணொளி படைப்புகள் மூலம் சமூக வலைதளங்களில் தேர்தல் பரப்புரையை தீவிரப்படுத்தி வருகிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 234 தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் பிப்ரவரி 21ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடத்தப்படும் இந்த மாநாட்டை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் முன்னெடுப்பாக கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன்படி நாட்டின் நோக்கங்களையும் அதை பாமர மக்களுக்கு எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அரசியல் கருத்துக்களுடன் 30 வினாடிகள் முதல் 2 நிமிடங்கள் வரையிலான குறுகிய காணொளிகளாக உருவாக்க வேண்டும். அதாவது சோசியல் மீடியாவில் வைரலாக கூடிய ஷார்ட்ஸ் ஆக உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கப்படும் வீடியோக்கள் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பதிவேற்றம் செய்து அதை தகவல் தொழில்நுட்ப பாசறையின் அதிகாரப்பூர்வ கணக்குகளுக்கு மேற்கோள் காட்ட வேண்டும் எனவும், இதில் தேர்வு செய்யப்படும் காணொளிகள் தகவல் தொழில்நுட்ப பாசறையின் அதிகாரப்பூர்வ பக்கங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான மக்களை கவரும் வகையில் மிகச்சிறந்த காணொளிகளை உருவாக்கும் படைப்பாளிகளுக்கு சீமான் நேரில் அழைத்து பாராட்டு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவிக்க இருக்கிறார். இத்துடன் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவளிக்கும் ஊடகங்களிலும் இவற்றை வெளியிடவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த முன்னெடுப்பானது தேர்தல் களத்தில் நாத்தாக்காவின் கருத்துக்களை டிஜிட்டல் தளங்களில் வலிமையாக கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு முக்கிய யுக்தியாகவே பார்க்கப்படுகிறது.